வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ தான். என்னன்னா, நம்மகிட்ட ஒரு 012 டிரான்ஸ்ஃபார்மரோ அல்லது 024 அல்லது 018 இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சுன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு நம்ம என்ன செய்வோம்னா ஒரு சிங்கிள் பவர் சப்ளைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சிங்கிள் பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணுறத நம்ம டியூல் பவர் சப்ளைக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா என்ன செய்யணும்னா, இதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இன்னொன்று நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் எடுத்திருக்கேன் 012 1 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரும் அதே மாதிரி இன்னொரு 012 1 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டு இருக்குது. இப்போ அந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு நம்ம ஒரு டியூல் பவர் சப்ளை ஆடியோ போர்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன். புதிய டெக்னீஷியன் அனைவருக்கும் இந்த வீடியோ பயன்படும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிரைமரியில் ரெண்டு வயர் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர்லையும் பிரைமரியில் ரெண்டு வயரையும் நம்ம பேரலில் இணைச்சிக்கலாம். இப்போ சிவப்புக்கு சிவப்பு, அதே மாதிரி கருப்புக்கு கருப்பு. இப்போ ரெண்டு வயரையும் நம்ம பேரலாக இணைச்சாச்சு. இப்போ இதை நம்ம வயர் மூலமாக இதை நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு சேஃப்டிக்காக நம்ம ஒரு டேப் அடிச்சுக்கலாம். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா செகண்டரியில் ரெண்டு வயர் இருக்குது, அதேமாதிரி இந்த செகண்டரியில் ரெண்டு வயர் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு வயர் எடுத்துக்கிட்டு அதேமாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு வயர் எடுத்துக்கலாம். எடுத்து ரெண்டையுமே ஒன்றா கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 12, இது 0, இது 12. நம்மளுக்கு தேவையான டியூல் பவர் சப்ளை ஆடியோ போர்டுக்கு தேவையான டிரான்ஸ்ஃபார்மர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை நம்ம டியூல் பவர் சப்ளை போர்டில் நம்ம கனெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வோல்ட் செக் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்ஃபார்மரை உங்களுக்கு செகண்டரி வோல்ட்டை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இந்த மல்டிமீட்டரில் ஏசி லைனில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம வோல்ட் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு வயர்லையும் இந்த ரெண்டு வயர் ஒன்றா நினச்சோம்ல அதுலேயும் வைக்கிறேன். வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 12.5 வோல்ட்டு 4 வோல்ட்டு பக்கம் வருது. அதே மாதிரி இந்த வயரையும் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் லாஸ்ட் வயரையும் நம்ம இணைச்சி பார்க்கலாம். இது 13.3 வோல்ட் வருது. இப்போ நம்மளுக்கு தேவையான ஒரு ஃபுல் வேவ் டிரான்ஸ்ஃபார்மர் லைன் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த டியூல் பவர் சப்ளை போர்டு இருக்கு, இதில் நம்ம கனெக்ஷன் கொடுத்து நம்ம வோல்ட்டை செக் பண்ணிக்கலாம். இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணியாச்சு. டியூல் பவர் சப்ளையில் இங்கிட்ட ஏசி இன்புட்டு, இங்கிட்ட டிசி அவுட்புட்டு. நம்ம ஏசி இன்புட் கொடுக்குற இடத்துல நம்ம லைன் கொடுத்துக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு 2 வோல்ட்டு ஏசி லைனு கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ரெண்டு வயர் இணைச்சோம்ல அதை வந்து இந்த காமனில் கொடுத்துருவோம், அதாவது 0. அடுத்து இந்த பக்கம் ஒரு வயர் இருக்குல்ல அதை வந்து நம்ம இந்த பவர் சப்ளையோட 2 வோல்ட்டு ஏசி இன்புட்டில் கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு லைன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொடுத்துக்குங்க. இப்போ கொடுத்துட்டு இப்போ நம்ம இது வோல்ட்டு இங்கேக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வோல்ட் வரணும், இங்கே கிரவுண்டு இது மைனஸ் வோல்ட் வரணும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இந்த மல்டிமீட்டரில் டிசி லைனில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ காமனில் கருப்பு வயர் வச்சுருக்கேன். இது வந்து டிசி அவுட்புட்டில். இப்போ ஒரு சைடு நம்ம செக் பண்ணலாம். ஒரு சைடு செக் பண்ணலாம். 18.4 வோல்ட் வருது. ப்ளஸ்ஸு 18.4 வோல்ட்டு பக்கம் வருது. இப்போ இந்த பக்கம் செக் பண்ணோம்னா மைனஸ் 18.4 வோல்ட் வருது. இப்போ நம்மளுக்கு தேவையான டியூல் பவர் சப்ளை நம்மளுக்கு கிடச்சிருச்சு.
இப்போ இந்த வோல்ட் கொஞ்சம் கூட காமிக்கிற காரணம் என்னென்னா இந்த கண்டென்சர் நம்ம போட்டுக்கனால வோல்ட் கூட காமிக்குது. இப்போ நம்ம இதை ஒரு ஆடியோ போர்டில் நம்ம சால்டரிங் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் எந்த ஆடியோ போர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இது வந்து 12 வோல்ட்டு டியூயல் பவர் சப்ளைங்கிறதுனால DDA 2030 டியூயல் பவர் சப்ளை ஆடியோ போர்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஒயர் எடுத்திருக்கேன் நான். இந்த 3 ஒயரில் நம்ம இதில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். மைனஸ் வோல்ட்டு, அடுத்து கிரவுண்டு, அடுத்து ப்ளஸ் வோல்ட்டு. இப்போ இந்த ஆடியோ போர்டில் அதே மாதிரி நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மைனஸ் வோல்ட்டை கொடுக்குறேன். அடுத்து கிரவுண்டு கொடுக்குறேன். அடுத்து ப்ளஸ் வோல்ட்டை கொடுக்குறேன். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்பீக்கர் லைனை கொடுத்து பார்க்கலாம். இது வந்து மோனோ ஆடியோ போடுங்கிறதுனால எப்படி நம்ம கொடுக்கணும்னா 2 ஸ்பீக்கர் லைன் ப்ளஸ்லேருந்து கொடுக்கணும். இப்போ ஸ்பீக்கர் மைனஸ் லைன் கொடுக்குறேன். அடுத்து ஸ்பீக்கர் ப்ளஸ் லைன் கொடுக்குறேன். இப்போ லைன் கொடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஆடியோ வந்துருச்சு. இப்போ சிங்கிள் டேப்பிங் உள்ள 2 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம ஒரு டியூயல் பவர் சப்ளை ஆடியோ போர்டை ரன் பண்ணிட்டோம். இப்போ இப்படி செய்யும்போது இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணோம்னா இது என்ன ஆகுதுன்னா 012 1 ஆம்ஸ் வருது. அதேமாதிரி இது 012 1 ஆம்ஸ் வருது. ரெண்டையும் நம்ம சீரிஸ் முறையில் இணைக்கும் போது பார்த்திங்கன்னா மைனஸ் வோல்ட் சைடு 1 ஆம்ஸும் ப்ளஸ் வோல்ட் சைடு 1 ஆம்ஸும் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டு தரும். அப்படிங்கும்போது இது டோட்டலாக வந்து 2 ஆம்ஸு நம்மளுக்கு இது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் ஆகும். இப்போ நம்ம வேறு டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது ஒரு 1 ஆம்ஸ் இல்லாமல் ஒரு 2 ஆம்ஸ் இருந்துச்சுன்னா வச்சுங்க, 2 ஆம்ஸில் 2 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கோம்னா அப்போ 4 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபங்க்ஷன் ஆகும் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணோம்னா. ஆனால் ரெண்டுமே ஒரே சேமாக டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறது பெஸ்ட்டு. இப்படி யூஸ் பண்ணி நம்ம இது ஒரு டியூயல் பவர் சப்ளை ஆடியோ போர்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.